அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 21 பார்க்கும் பொழுது உத்திர அபிஷேகம் நடைபெற போகின்றதுங்க. இந்த நேரத்தில் உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிசயத்தை ஒன்று நடக்க பெற போகின்றது அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு முக்கிய திருப்பமாகவே பார்க்கப்பட போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நன்மையை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது. அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சில திருப்பு முனைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொருளாதாரம் அப்படின்னும் போது திடீர்னு பார்த்திங்கன்னா பண பற்றாக்குறை ஏற்படுறது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை போன்ற நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மேஷராசிக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணம் தொடர்பான விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். நீங்கள் ஒரு தனித்துவமான குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கின்றது. அதனால் இந்த காலகட்டத்தை எதையுமே சாதிக்கக்கூடிய லட்சிய விரையும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியத்தை முடிக்கிறதுல அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஒரு புறம் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா குடும்பத்தினரோடோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் மத்தியிலேயோ செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒரு புறம் இருந்தாலும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் தராது. அதே மாதிரி சுபகாரியங்களை திட்டமிடுவதற்கும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் இந்த காலம் உங்களுக்கு உரிய காலமாக இருக்கும். தங்களுக்கு புதிய ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகின்றது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவதன் மூலமா நல்ல லாபம் ஈட்ட முடியும். தேவையற்ற செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளின் கல்வியில முன்னேற்றமோ இருக்குங்க. இந்த காலம் முழுவதுமாக சுறுசுறுப்புடன் நீங்க காணப்படுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். திட்டமிட்ட காரியங்களை செவ்வனே செய்து முடிச்சிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவு தங்களுக்கு கூடுதல் பலமாகவே அமையும். புதிய முதலீடுகள்ல எச்சரிக்கை தேவை. வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் வரலாம் அப்படிங்கிறதுனால கவனமாய் இருக்க பாருங்க. உறவினர்கள் வருகையால குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். கண் மற்றும் வெப்பம் சார்ந்த உபாதைகள் வரக்கூடும். நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்ள பாருங்க. அதே நேரம் தங்களுக்கு சாதகமான திருப்பங்களும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். நீண்ட நாட்களாக தள்ளி போன சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவு வந்து சேரும். உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீங்க. பழைய ஆரோக்கிய பிரச்சனைகள்ல இருந்து நல்ல முன்னேற்றத்தை கிடைக்க பெறுவீங்க. இருப்பினும் பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகத்துல உயர் அதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது தங்களுடைய நிர்வாக திறனை மேம்படுத்தும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பதன் மூலமா கடன் சுமையை நீங்க குறைக்கவும் செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது அமைதியை பெற்று தரும் அப்படின்னு நாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வாக்கும் மரியாதையும் உயர ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு தேவையான உதவிகளும் வங்கி நன்மைகளும் தடையின்றி துரிதமாகவே கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக எதிர்பாராத லாபம் அல்லது வருமானம் வரக்கூடும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரம் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய
சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கடுமையாக நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கடுமையாக நீங்கள் படிக்கணும். ஒரு மந்தமான நிலை மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஒரு சிரமம் எடுத்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கும் பொழுது தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தேர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பாராத பல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை பலம் அதிகமாக இருக்கும். அதனால திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேலை சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்களின் போது உடல் அசதி அலைச்சல் போன்றவை உருவாகினாலும் செல்லக்கூடிய பயணங்களில் பார்த்தோன்னா உடனுக்குடன் வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமாகாத ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தோம்னா கருத்து வேறுபாடு அதிகமாக எழக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க ஒன்று சொல்வீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. தங்களுடைய கருத்துக்கள் வேறுபட்டு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால விவாதங்களை தவிர்ப்பதும் பொறுமையை கையாள வேண்டியதும் குடும்ப விஷயங்கள்ல ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல குடும்ப பிரிவினை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருபுறம் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை வழியில ஆதரவு கிடைத்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே
சூழ்நிலையில் ஒற்றுமை கிடையாது. அதே மாதிரி சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டினாலும் நட்புகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரியான பல இடர்பாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் அதிகமாக எதிர்கொள்வீங்க. அதனால எல்லா விஷயத்திற்குமே பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்க. என்ன நடக்குது, என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும். பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவே காணப்படுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் பெருக்கிறதுங்க. அதாவது நீங்கள் ஒரு பணத்தை பரிவர்த்தனை மேற்கொள்ளும் பொழுது அதில் ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட தங்களுடைய கைக்கு சேரலாம். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகல ஆரம்பிச்சிடும். தொழிலில் வருமானம் நல்லபடியாகவே இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுனால மனக்கவலையில் இருப்பீங்க. குடும்பம் ரீதியாக தொழில் ரீதியாகவோ முக்கிய முடிவுகள் எடுக்க சற்று கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்குங்க. வீடு வாங்குறது கட்டுறது அனைத்துமே பிரச்சனையின்றி நடக்கலாம். உறவினர்கள் இல்லத்திற்கு செல்வாங்க. தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே தங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தருவாங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வு தங்களுக்கு இப்போது கிடைக்கும். பெண்களுக்கு நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறும். தாய் வீட்டிற்கு சென்று வருவீங்க. மனதில் நிம்மதி இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. அனைவரின் பாராட்டும் நன்மதிப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்பார்த்த பணவரத்து சேரலாம். தொழில்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறலாம். அதே நேரம் பணம் அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல தாமதமான நிலை உண்டாகத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதோ கூடுதல் கவனத்துடன் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றத்தை அடைவீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அப்படி இல்லைன்னா பணிமாற்றம் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கிறதுனால உழைப்பு சில நேரங்களில் வீணாகவும் செய்யலாம்.